வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நிறைய பேர் யூடியூப்ல பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து சேனல் ஆரம்பிச்சா ஒரு 1.5 மாதத்துல மானிட்டைசேஷன் ஆச்சு. அக்கௌண்ட்டு இதாகிடுச்சு, நம்பர் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் பணம் ரூ. 20 தாண்ட மாட்டேங்குது. ஒரு பைசா இது வரைக்கும் வருமானம் வரல. நம்ம நிலமை இப்படி இருக்கு. நம்மளும் வீடியோ மாற்றி மாற்றி உழைக்கிறோம், வீடியோ போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். நமக்கு பணமே வரமாட்டேங்குது. அதாவது சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் 10 பைசா வருமானம் வரல. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூடியூப்பில் பணம் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொழுப்படுத்த போன சிலரால், அவங்களுக்கு இருக்க மோட்டிவ்னால இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, யூடியூப்புக்கு சென்சார் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க போடுற சண்டையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த இந்த தவக்கலைக்கு தலை முளைச்ச மாதிரி இருப்பான்ல இர்ஃபான், அவனும் இந்த பிரியாணி மேன் ஒரு கிரிக்கேன் தற்கொலை தற்குறி அவனும் பண்ண வேலை, யூடியூப் சேனல்களே வருங்காலத்தில் வந்து எல்லா சேனலும் வீடியோ எடுத்து சென்சார் பண்ணி வெளியிடுற மாதிரி தான் வரப்போகுதோ அப்படின்ற ஒரு நிலைமை உருவாக்குற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இர்ஃபானோட இன்ஃப்ளூயன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். தமிழக காவல்துறை இர்ஃபான் மேல் நடவடிக்கை, இர்ஃபான் அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தேன். நான் நினச்சேன், ஆஹா, ஏற்கனவே ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணேன், ஒரு அம்மா இறந்து போச்சு. அப்புறம் அவனோட குழந்தை என்ன குழந்தைன்னு செக் பண்ணி பெண் குழந்தை அப்படின்னு அறிவித்தான் யூடியூப்பில். இந்தியாவில் வந்து ஜெண்டர் அறிவிக்கிறது தப்பு, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இது 2 கேஸில் ஏதோ ஒன்று காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துருச்சு போல அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இப்போ சமீபத்தில் பிரசாந்த் கேஸ் போட்டாங்கல்ல, அண்டகன் படம் ப்ரொமோஷனுக்காக ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டினார்னு சொல்லி ஒரு 1500 ஃபைன் போட்டாங்க. அதே மாதிரி இர்ஃபான் வந்து ஒரு பைக்கு ரிவ்யூ பண்ணானா, ஒரு பெரிய பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கு, அது ஹெல்மெட் போடாமல் ரிவ்யூ போட்டானா, அதுக்கு வீடியோ சுட்டி காட்டினோன்னா 1500 ஃபைன் போட்டுருக்காங்களா. அப்படியா, எவ்வளோ பெரிய நடவடிக்கை. இர்ஃபானோட பொருளாதாரமே பாதிக்கப்பட்டுரும்ல 1500 ஃபைன் போட்டோன்னா. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறேன், நான் பண்ணலை, நான் உட்காந்துருந்தேன், என் மச்சான் தான் ஓட்டினாரு அப்படின்னு சொல்கிறேன் இர்ஃபான். சொல்கிறேன் 20 நிமிஷம் நான் அங்கே தான் இருந்தேன், ஆக்சிடென்ட் ஆகின பிறகு 20 நிமிஷம் கழிச்சு தான் போனேன் அப்படிங்கிறான். ஏண்டா, ஒரு அம்மா அடிபட்டு ஸ்பாட் அவுட்டு, 20 நிமிஷத்தில் நீ அங்கேருந்து ஏன் கிளம்பி போன? யாராவது மனிதாபிமானம் இருக்கவங்க அப்படி போவாங்களா? வெறும் 20 நிமிஷத்தில் இர்ஃபான் அங்கே இருந்தானா, 20 நிமிஷம் இருந்தானா, 20 நிமிஷம் கழிச்சு கிளம்பி போனானா. இதுக்கு கூகுளில் வந்து மேப்பில் டைம் வேற காமிக்கிறான், நான் இங்கே தான் இருந்தேன்றது இதுதான் ஆதாரம் அப்படின்னா. சரி, உன் மச்சான் தான் கார் ஓட்டினார், ரைட்டு. மச்சான் தான் கார் ஓட்டினார், என்ன ஆதாரம்? நீ எல்லாரும் கேட்குற ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் அதுக்கு இவ்வளோ நேரம் அங்கே இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் கேட்டுக்கிறீங்கள, நீங்கள் கொடுங்க அப்படின்னு. நீ உங்கள் மச்சான் தான் கார் ஓட்டினான்றதுக்கு என்ன ப்ரூஃப்? இப்போ நம்ம ஒரு சந்தேகத்தை கிளப்புவோம். இர்ஃபான் தான் கார் ஓட்டினார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இப்போ சாதாரணமாக போகிற ரோட்டில் போகிறோம், 2 வண்டி இடிச்சுக்கிட்டா கூட இவன் அசிங்கமாக மொய்யால் எங்கள் அம்மா நினைக்கிறப்பேன், அவன் ஏதாவது சொல்லிக்கிறப்பேன், 2 பேரும் சண்டை விடுவாங்க. விலைக்கு விடுறதுக்கே அரை மணி நேரம் ஆகிப்போமேடா. ஒரு காரில் ஒரு பொம்பளையை அடிச்சு தூக்கிட்டீங்க, அந்த அம்மா ஸ்பாட் அவுட் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் நான் அங்கே இருந்தேன், அதுக்கு பிறகு கிளம்பி போனேன் அப்படின்னா, அப்போ நீ யாராட்ட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண? ஓகே படத்தில் வர மாதிரி நான் ஏதாவது போலீஸ் கிட்ட மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் அங்கேருந்து கிளம்பி போனேன்? சரி, ஓகே, அது ஒரு. அதுக்கப்புறம் பிரியாணி மேன் கதைக்கு வருவோம். அவன் இப்போ இல்லை, ஆல்ரெடி எப்போயுமே அடிக்கடி தற்கொலையை பற்றி தான் பேசுவானா. சரி, அவன் ஒரு வீடியோ போட்டான், செம்மொழி பூங்காவை பற்றி தான் போட்டான், ரொம்ப நாகரிகமாக. அவெல்லாம் மனுஷனானே தெரியல, இவ்வளவு நாகரிகமாக எவனும் வீடியோ போட முடியாது. அப்படி ஒரு வீடியோ அது. முடிஞ்சால் செம்மொழி பூங்கா பிரியாணி மேனில் போய் வீடியோ பாருங்கள். அடையாப்பா, என்ன நாகரிகமாக பேசியிருக்கேன். அவன் குடும்பத்தில் இருக்க அவங்க அம்மா தங்கச்சிலாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல அந்த வீடியோவை. அநேகமாக அவங்களாம் பார்க்கணும், அந்த வீடியோவை பார்க்கணும். அப்போ தான் பிரியாணி மேனோட தகுதி என்ன அப்படின்றது தெரியும். களவாணி பையன் அவன் ஒருத்தன். இவனுக்கு எப்படியோ முட்டிக்கிச்சு. 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்டு தான். பிரியாணி மேன் என்ன பண்ணுறான், இந்த சம்பவம்லாம் நடந்து இந்த ஜெண்டர் இர்ஃபானை அறிவிச்ச நிகழ்ச்சி, கார் ஆக்சிடென்ட்டு, இதையெல்லாம் பற்றி ஒரு சந்தேகத்தை கிளப்புறான். இப்போ நம்ம கிளப்புன மாதிரி. உடனே என்ன பண்ணிட்டான், இர்ஃபான் வந்து அவனுக்கு வீடியோ பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில்
இப்போ நிறைய பேர் நாட்டில் வந்து இர்ஃபானை வந்து ஒரு பெரிய ஒரு கிரேஸாக இருக்காங்க இர்ஃபான் மேலே. அந்த இர்ஃபான் வாயில அப்படிலாம் வார்த்தை வருமா அப்படின்னு நம்மளாம் யூகிக்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் பேசுறதுக்கு உனக்கு அருகதை புண்ணியே கிடையாது. என் ஃபேமிலி பத்தி நீ மனுஷன் பையன் நாய் பையன் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு ஆளா இருக்க. தேவையில்லாம வந்து உன் வாயை கொடுத்து நாயிட்டு போடல. கெட்ட கெட்ட வார்த்தைகள், அதுவும் சைகையோட அப்போல்லாம் வீடியோ போட்ட உடனே யார்கிட்ட என்ன இன்ஃப்ளூயன்ஸ் மீண்டும் பயன்படுத்தினேன் அப்படின்னு தெரியல இர்ஃபான். திருப்பி பார்த்தா ஏதோ ஒன்று ஒரு மிங்கிள் ஆகி இவனுக்கும் சரி அதை சொல்லக்கூடாதுல்ல, இவன் யார்கிட்ட பேசுனா என்னன்னு தெரியாது. உடனே பிரியாணி மனத்துக்கு உள்ளே போட்டாங்க. என்னடா கேஸில் உள்ளே போட்டாங்க அப்படின்னா, இர்ஃபானுக்கு பிரியாணி மணி தண்டை அப்படின்னா பார்த்தா ஆக்சுவலி கைது பண்ண வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இர்ஃபானை தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேஸில் கைது பண்ணியிருக்கணும். அவன் வந்து ஜெண்டர் அறிவிக்கிறான், எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அறிவிக்கிறான். அதுவே தப்பு. அது எங்கே துபாயில் போய் பார்த்தானா, இந்தியாவில் தப்பாக இருக்குது, அதனால் நான் இந்தியாவில் வந்து சட்டப்படி தப்பு, அதனால் நான் துபாயில் போய் பார்த்தேன். இர்ஃபான் வந்து அவரோட குழந்தையோட ஜெண்டரை துபாயில் செக் பண்ணி துபாயிலேயே அறிவிச்சிருந்தாலும் கூட ஆடியன்ஸ் யார், ஆடியன்ஸோட ஸ்பேஸ் வந்து தமிழ்நாடு தானே முழுக்க தமிழ்நாட்டு ஆடியன்ஸ்க்காக, தமிழ்நாடு சப்ஸ்கிரைபருக்காக தான் அவங்களுக்கு அவனோட ஸ்பேஸு. அப்போது தமிழ்நாடு ரசிகர்கள்னா யார் துபாயில் தான் உலகம் பூரா ரசிகர்கள், உலகம் பூரா தமிழர் தானே இருக்கான். தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அறிவிக்கிறது சட்டப்படி குற்றம். அவங்களோட குழந்தை பிறக்க போகிற குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு அறிவிக்கிறது தப்பு. ஆனால் துபாயில் செக் பண்ணி அறிவித்தாலும் அது தமிழ்நாட்டு ரசிகர்கள் தானே போய் சேருது, தமிழ்நாட்டு அவனோட சப்ஸ்கிரைபர் தான் போய் சேருது. அப்போது ஆக்சுவலி சட்டப்படி குற்றம் இல்லைனாலும் ஆனால் குற்றம் தானே. இப்போ ஒரு சின்ன வழி கிடச்சிருச்சு. அப்போ யாராக இருந்தாலும் வெறும் 40,000 ரூபா விசாவுக்கு, 30,000 40,000 விசா, ஒரு மாதம் டூர் போட வேண்டியது. வீட்டில் 2 குழந்தை, பெண் குழந்தை 3 பெண் குழந்தை இருக்கா, 40,000 ரூபா போனால் போதும். 2 குழந்தை பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. அப்படின்னா 40,000 ரூபா செலவழிச்சா போதும். இங்கேருந்து நேராக துபாய் போக வேண்டியது, அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது, பெண் குழந்தையாக இருந்தால் அபார்ட் பண்ணிடுறதா. இது ஒரு தவறான வழிகாட்டுதல் இல்லையா? அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பெரிய பணக்கார வீட்டில் 40,000 50,000 எல்லாமே இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி டூர் போகிற மாதிரி கூட போக முடியாது. 1 லட்ச ரூபா செலவழிச்சு துபாய் போக வேண்டியது, அங்கே போய் ஜெண்டர் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண்கள் இருந்தால் சட்டப்படி வந்து நம்ம இந்தியாவில் வந்து அபார்ட் பண்ணிட்டு போயிடுறதா. அப்போ ஒரு தவறான வழிகாட்டுதலை வந்து இர்ஃபான் ஏற்படுத்தியிருக்கான். அது அவனுக்கு புரியலை. கேட்டால் அவங்க சட்டப்படி அது தப்பு இல்லை, மாநகராட்சி விளக்கம் வாங்கிருச்சு, ஏன்னா இது நடந்தது துபாயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, கிராஸ் பண்ணிடுறாங்க. இது நியாயமா? அப்போ இர்ஃபானுக்கு வந்து அந்த விஷயத்தில் கவர்மெண்ட் சகாயம் பண்ணியிருக்கு, ஆக்சிடென்ட் விஷயத்தில் சகாயம் பண்ணியிருக்கு. 20 நிமிஷத்தில் ஒரு மனுஷன் இருந்துட்டு ஆக்சிடென்ட் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிருக்கான் 20 நிமிஷத்தில். ஏன் 20 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போலீஸ் வந்துச்சு, விசாரணை முடிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சா? அப்போ இர்ஃபானுக்கு ஒரு சட்டம், சமூகத்தில் சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டமா? சமூக மக்கள் கேட்பாங்கல்ல. அமெரிக்காவில் துப்பாக்கி வைக்கிறாங்க, அமெரிக்காவில் ஷாப்புகளில் துப்பாக்கி வைக்கிறாங்க, அதுக்காக அங்கேருந்து துப்பாக்கி இங்கே மாட்ட முடியுமா? இங்கே லைசன்ஸ் வேணும். அங்கே அதெல்லாம் கிடையாது. அங்கே துப்பாக்கி கடைகளிலே விற்கிறாங்க. அதனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துலாம் துப்பாக்கி சூடு நடக்குது. அதுக்காக அதை இந்தியாவில் செய்ய முடியுமா? இவன் வந்து அங்கேருந்து அறிவிச்சுக்கிட்டேன், அதுலேயே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த மாநகராட்சி என்ன பண்ணுச்சு, இர்ஃபான் வீட்டுக்கே போய் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்து விளக்கத்தை வாங்கிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்மளாக தான் சும்மா விடுவாங்களா? நீ வாங்கடா சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்க மாநகராட்சி ஆஃபீஸில். ஒரு 10 நாளைக்கு அலைய விட்டுருப்பாங்க. இர்ஃபான்றனால இர்ஃபான் வீட்டுக்கு இது போகுது. கனிமொழிகள்லாம் பேட்டி எடுத்திருப்பான் போல. எப்படி பேட்டி எடுத்திருக்கான்? ஜாலரா அடிக்கிற மாதிரி தான் பேட்டி எடுத்திருப்பேன். உதயநிதிக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கும்போதே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸை ஒரு இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க, கரெக்டுங்களா? ஃப்ரெண்டு தானே. அப்படிலாம் யூஸ் பண்ணி கடைசியில் இதெல்லாம் பண்ணி தப்பிச்சு இந்த பிரச்சனையில பிரியாணி மணி இதுக்கு உள்ளே போட வச்சிட்டான். அநேகமாக இர்ஃபானோட சதி தான் இது. இல்லை பிரியாணி மேன் எப்படி உள்ளே போவேன்? பிரியாணி மேன் மேலே யார் கேஸ் கொடுத்தாங்க? டெய்லர் அக்கா கேஸ் கொடுத்தாங்களா? டெய்லர் அக்கான்னு ஒரு அக்காவை வந்து கமெண்ட் பண்ணது தப்பு, முழுக்க தப்பு. டெய்லர் அக்காவை பற்றி பிரியாணி மேன் பேசுனதோ, செம்மொழி பூங்கால பிரியாணி மேன் பேசுனதோ மிக தவறு. ஆனால் இந்த இதெல்லாம் எப்போ கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா, இர்ஃபானை பற்றி பிரியாணி மேன் எப்போ பேசினானோ அப்போ தான் இதை பூரா கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது அதை எப்படி டெய்லர் அக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்காம, இல்லை செம்மொழி பூங்கா அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம, யாரோ ஒரு லேடி பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸை வாங்கி இவன் பிரியாணி மனத்துக்கு உள்ளே போட்டாங்க.
ரைட். அப்போ இர்ஃபானோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றாங்கல்ல, அதுக்கு நல்ல பேர், முழுக்க முழுக்க சரியான பேர் இர்ஃபான் தான் போல். இர்ஃபான் நினச்சா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம் போல். ரைட், வாழ்த்துக்கள் இர்ஃபான். அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இர்ஃபானுக்கு ஆதரவாக ஒரு குரூப்பு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சேனல்கள், பிரியாணி மேனுக்கு, அதாவது இர்ஃபானுக்கு எதிராக குறிப்பிட்ட சேனல்கள் கலந்து கட்டி வருஷம் கட்டி சண்டை போட்டுக்கிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. இவங்கெல்லாம் பண்ணுற வேலையை பார்த்தா வருங்காலத்தில் சினிமாவுக்கு எப்படி சென்சார் வந்துச்சோ, இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி எப்படி கவர்மெண்ட் வந்து லெட்டர் எழுதினா கூட அதை படித்து பார்த்துட்டு தான் அனுப்புமோ, இல்லை எப்படி ஒரு வீடியோ ஒரு திரைப்படமோ கவர்மெண்ட் பார்த்து அப்ரூவல் கொடுத்த பிறகு இல்லை சென்சார் கொடுத்த பிறகு தான் வெளியிடுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. எவ்வளோ பேர் இந்த யூடியூப்பை வச்சு அப்படி குடும்பத்தை ஒரு எப்படி சொல்கிறது, தன்னம்பிக்கையோட தற்சார்போடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வருங்காலத்தை பாதிக்காதான் இவங்க பண்ணுற சண்டையில்? அதனால் தயவுசெய்து இர்ஃபானோ இல்லை இர்ஃபான் மாதிரி A2D அவன்லாம் என்னோட முதல் 1 crore அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். எங்கே இவங்கெல்லாம் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெக்கு சம்மந்தமாக போகிறாங்க இல்லை, இதெல்லாம் 10 பைசா யாருக்குமே பிரயோஜனமே கிடையாதுங்க. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், அதாவது இப்போ ஒரு சிட்டி, இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ஒரு 100க்கு 5 பேருக்கு கூட அவங்க வீடியோ உபயோகப்படாது. 100க்கு 5 பேர் கூட. மற்ற 95 பேரை வந்து ஏக்கப்பட வைக்குமே ஒழிய அவங்களுக்கு அனுபவத்தை தராது. இந்த பிசி நம்மகிட்ட இல்லை, இந்த டெக் கேட்ஜெட்ஸ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு ஏக்கப்பட வைக்குமே ஒழிய அது வந்து அவங்களுக்கான ஒரு அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸே இருக்காது. இந்த டெக் சேனல் பின்னாடி ஏன் இப்படி மோகம் அடைகிறாங்க? இவன் பிரியாணி சாப்பிட்டே, புரோட்டா சாப்பிட்டே, இவன் சேனல் சாப்பிட்டு ஆஹா பேஸ் நன்னா இருக்கு இப்படின்னு சொல்லியே இவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அவங்க எதுக்கு எடுத்தாலும் பிசி டாக்டர், அப்போ என்னென்னமோ டெக்கு, விதவிதமான டெக்கு, 10 பைசா எவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு இப்போ சப்ஸ்கிரைபர் கூட 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 மொபைல் ஃபோன் கம்பெனியாக ஒரு மாடல் அறிவிடுறானா அவனுக்கு ஃப்ரீயாக ஒன்று அனுப்பிடுறான். இவன் எதுக்கு எடுத்தாலும் சோல்ஜர்ஸ் எனக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து இது அனுப்பியிருக்காங்க, சோல்ஜர்ஸ் எனக்கு இந்த கம்பெனிலேருந்து இது அனுப்பியிருக்காங்க எப்படின்னு இவன் சொல்லிக்கிருக்கான். அங்கிட்டு பார்த்தா அவன் எல்லாம் பகுமானத்தை காட்டுறாங்க ஒழிய உண்மையில் நமக்கு பொறாமையாக இருக்குது. உழைப்பு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு உழைப்புக்கு மீறி ஊதியமும் திறமைக்கு மீறி புகழும் அளவுக்கு மீறி வருமானமும் வந்தால் இப்படி தான் பகுமானத்தில் ஆட சொல்லுவோமா பழமொழி. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் குறப்பிடிப்பானா. அந்த கதை தான் இர்ஃபானு, பிரியாணி மேனு, இந்த A2D அவன் நந்தா, இவங்கெல்லாம். A2D நந்தாவை போனவுடனே ஒருத்தன் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் மறித்து ஒருத்தன் சின்ன கலாட்டா பண்ணியிருக்கான். உடனே அவன் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு 4 வீடியோ, அதையும் வீடியோ எடுத்து அதையும் வீடியோ போட்டு அதுலேயும் சப்ஸ்கிரைபர் அதுலேயும் லட்சக்கணக்காக சம்பாதிச்சிட்டான். இல்லை எல்லாத்தையும் சம்பாதிக்க விட்டா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி நம்ம அதிகமாக சொல்லக்கூடாது. நன்றி, வணக்கம்.